அடுத்தது விருச்சகம், காது மூக்கு தொண்டை சைனஸு ஒத்த தலைவலி த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் விருச்சகத்துக்கு வரும். அலர்ஜி, கோல்டு பனி, கோல்டு காலம் சுக்குமல்லி சாப்பிடுங்க. சுக்குமல்லி காஃபி கிடைக்கும். நல்லா இருக்காது தான், கஷாயம்தான், உடம்புக்கு வேணும் இல்லை உங்களுக்கு. இந்த ஆளுக்கு என்ன ஜோசியனுக்கு எதுக்கு இதெல்லாம்னு கூட கேட்பீங்க. எந்த கிரகம் கெட்டால் என்ன சாப்பிட்ணுன்றது தான் ஜோசியம். வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக பேசிக்கங்க. வாக்குஸ்தானத்தில் யார் இருக்கா? சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். இவங்களுக்கு யார் பலம் கொடுக்கறது? வாக்குஸ்தானாதிபதியே குரு பலம் கொடுக்குறாரு. அப்போ தப்பாக வார்த்தை பேசுனீங்கன்னா மாட்டிப்பீங்க, பெரிய சிக்கல் வரும். கவனமாக பார்த்துக்க. வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை உன்னதம். முருகரை பிடிச்சிக்கு, சுப்பிரமணிய புஜங்கத்தை பிடிச்சிக்கு. தேக ஆரோக்கியத்தில் நான் ஏற்கனவே சொன்னது தான். தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், வாக்குவாதம் வேண்டாம். பயணங்கள் சமயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பயணங்களில் சிறிய வாக்குவாதம் பெரிய கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திடும். தொழில் ரீதியாக கஷ்டங்கள் தீரும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். பணவரவுக்கு உண்டான அற்புதமான காலகட்டம். தூக்கமின்மையால் தேக ஆரோக்கியம் கெடும். அதுக்கு தூக்கமின்மையில் நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் தான் பண்ணிக்கணும். எதுக்கு? ஜாலியாக இருக்க வேண்டியதானே. ஏன் எல்லாத்துக்கும் ஓவராக இழுத்து போட்டுக்கிறீங்க? எதுக்கு எல்லாத்தையும் போட்டு இழுத்து போட்டு செய்கிறேன்னு மாட்டிக்கிறீங்க? ஹாப்பியாக இருங்க ஐயா. விருச்சகமே, எவ்வளோ சந்திரன் நீச்சமான ராசி, எவ்வளோ சூடான ராசி, எவ்வளோ புத்திசாலித்தனமான ராசி. உடன் இருப்பவர்கள் எதிரிகள், வெளியில் இருந்த எதிரிகள், எல்லார் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக யார் இருக்கணும்? விருச்சகம் இருக்கணும். விருச்சகம் இருந்தால் தான் நல்லது ஏற்படும், இல்லைன்னா தப்பாயிடும். எல்லாமே ஸ்மூத்தாக போகும்னு நினைக்கக்கூடாது. இந்த டைம் சுற்றி இருக்கிறவங்க, உடன் பிறந்தவர்கள், தொழில் பண்ணுறவங்க, பணம் மட்டும் வரும். அது எப்படி வரும்? கடன் வரும், அது வரும், இது வரும், எல்லாம் எனக்கு தெரியாது. அவசியமில்லாத விஷயத்தை தவிர்த்தும்.